இப்போ இது எதுக்காக கொடுத்திட்ருக்கோன்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த ஒரு படத்தில் வர மாரி ஓஜா போர்ட் இது ஏற்றுங்க, ஓஜா போர்ட் கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து எங்களுக்கான ஒரு சில பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்வியெல்லாம் அந்த பேய் மூலிமா பண்ணலான்ற ஒரு த்ரில்லான இது தான் பண்ண போகிறோம். இன்னும் ஜாக்கெட் மாட்டிட்டு இருக்கீங்களா? ஜாக்கெட் டைட்டாக இருக்கா மச்சான்? இந்த கேம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் தெரியாதுண்ணா. நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ. உண்மையாலுமே இந்த இடத்துல ஒரு ஆவி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஆவி நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும். உண்மையாக இது வந்து 2 பேர் இந்த கேமை விளையாடி ஒரு 1800 காலங்களில், ஸோ ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன், ஒரு 1800 காலங்களில் போருக்கு போகிறாங்கல்ல, அவங்களாம் வந்து அவங்க இறந்துடுறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாமல் ஒரு மனசுலேயே ஒரு ஆதங்கத்தை வச்சுட்டு இறந்துடுறாங்கல்ல. ஸோ அவங்க வந்து நிறைவேறாத ஆசைகள், அவங்க பொண்டாட்டிகிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு சாவறாங்கல்ல. ஸோ அந்த ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இது மூலிமா சொல்ல வருவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுன்ற ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆரம்பிச்சது தான் இந்த கேம். எப்படின்னா ஒரு 2 பேர் வந்து இந்த கேம் ஆரம்பிச்சாங்க. இல்லை, இது எதுவுமே கிடையாது. இது அது மாதிரி எதுவுமே கிடையாது. 2 ஒரு கேர்ள்ஸ் வந்து இதை ஆரம்பித்தாங்க, இதுமாரி ஒரு கேம் விளாட்லாம் சொல்லிட்டு. அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமாலாம் அவங்க நினைக்கல, விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தோன்னா எலன் டெஸ்மார்க்கும் அப்புறம் வந்து எலன் பாண்ட். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து இதை ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? அவங்க வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. இதை பண்ணக்குள்ள அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்களுடைய ஆத்மாவை கூப்பிட்டு அவங்க அப்பாவே அவங்க அண்ணனோ யாரையாவது கூப்பிட்டு இதுமாரி வாங்க எனக்கான நெருங்கிய சொந்தமான கூப்பிட்டு எனக்கான ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது, அதை நீங்கள் சொல்லிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது இப்படி தான் இதை ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு விளையாட்டாக பண்ணது வந்து இவ்வளோ சீரியஸ் ஆகும், இவ்வளோ அப்படி ஆகுன்றதை வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது உண்மையுமே நடந்தது. அவங்களுக்கான ஒரு கொஸ்டினும் அந்த ஆத்மா வந்து சொன்னது தான் இங்கே மிகப்பெரிய ஆச்சரியமே. அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை நேரில் கொண்டு வர போகிறோம். உண்மையா இல்லை பொய்யா? கரெக்டு. அது உண்மையா இல்லை பொய்யா அது நம்மளும் வாங்கலாம் சொல்லிட்டு தான் இந்த போர்டு வந்து உண்மையாலே போயிட்டு இந்தியாவில் இருக்கிற இந்த குஜராத் அந்த ஒரு மாநிலத்தில் போயிட்டு வாங்கிட்டு வந்து இது ரெடி பண்ணது. உண்மையாலுமே இது ஓஜா போர்டு தான். ஸோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தது. இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆத்மாவை கூப்பிடுவோம். அது வருதா வரலையான்றது பார்த்துக்கலாம். ஸோ ஃபன்னா இப்போ வரும் பாரு. ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா? ஸோ இதோட கேமோட ரூல்ஸ் தெரியுங்களா? தெரியாதுங்களா? யாருமே தெரியாதாண்ணா? அதே மாதிரி இன்னொன்னு இது வந்துச்சு. உண்மையா வந்துச்சுன்னா கையில எடுத்துட்டு ஓடக்கூடாது. நீங்க மாதிரி வெயிட் பண்ணுங்க. அது எப்போ இந்த இடத்துல குட் பை சொல்லுதோ அப்போதான் நீங்க போகணும். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். அதை விட்டு நீங்க மாதிரி எடுத்துட்டீங்க போனீங்கன்னு வச்சுக்கலாம் லக்ஷ்மணா, கண்ணு பேர் ரெட்டா இருக்கு. நாளைக்கு அவ்வளவுதான் பண்ண போறான். இந்த கேம் வேற ரூல்ஸ் சரியா? ரூல்ஸ் பண்ணணும். சாரி, ரூல்ஸ் தெரியாம எதுக்குடா நீலாம் வர ஓஜா போடுங்க? ஃபோன் பண்ணி கூட்டேன். ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் 5 மணி நேரம் பார்க்க தெரியுதுல்ல, பாத்தியா இல்லையா? அப்புறம் எதுக்கு வந்த? ஆளால ஒரு முறையில் கை வச்சுட்டு ஆத்மாவே வா ஆத்மாவே வா ஆத்மாவான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இதில் வந்து மிஸ் ஆனாலும்
மிஸ் ஆனாலும் மிஸ் ஆயிடுவாங்க. தெரிஞ்சு போச்சு, அணிஞ்சே போச்சு. அதான் ஒரு ஆள் மிஸ் பார்த்தியா அணிஞ்சிரும். எல்லாருமே மனசார அந்த ஆத்மாவை வர வைக்கணும். அதாவது என்னன்னா, ஆனா நிமிஷம் கடவுளை பார்த்தான்னு சொன்னா நம்ப மாட்டான், பேர் பார்த்து சொன்னா நம்புவான். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? டவர்ஸ்ல ஏதோ கேள்விப்பட்டேன், பிளாக்ல நடந்த சம்பவம் அது. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் அது. என்னாச்சு இன்னி வரைக்கும் இருக்கு. சரி, நடந்ததா? நடந்த விஷயம், உண்மையான நடந்த விஷயம் அது. 22 வருஷம் ஆச்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இன்னைக்கும் அது இருக்கு, எனக்கு தெரியும் அந்த அனுபவம். அப்படி என்னதான் நடந்தது? ஒரு 2 இளம் பெண்களே பழிச்சிருக்கு. ஆமா, 2 பொண்ணுங்க கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆக பொண்ணு. லொகேஷன் கேட்பானு நானா சீரியஸா சொல்றேன், இந்த ஜோக் இல்ல. அவனுக்கு சீரியஸா லொகேஷன் தான் கேட்பானுங்க. சீரியஸா லொகேஷன் சொன்னல எங்கடா பக்கத்துலயே போறோம், இங்க பக்கத்துல தான். நைட்டே போயிடுவானுங்க அப்படின்னா கூட வாங்க, கூட்டு போற அந்த இடத்துக்கு. அதுக்கு தான் ரெடியா இருக்கு. நான் அடிமா அந்த இடத்துக்கு போனா உங்களுக்கே ஒரு ஃபீலிங் தெரியும். என்ன ஒரு காரணம் தெரியல, நடந்த சம்பவம் அது. ரொம்ப நடந்து தற்செயலாக நடந்த சம்பவம் அது. இந்த இடத்துல போஸ்ட் எத்தனை வருஷம் நடந்துருந்தாங்க? 22 வருஷம் ஆயிடுச்சு. நேர்ல பாருன்னா நேர்ல தான் பண்ணாத அந்த ரூம் ஏரியா இது யாரோ சொல்றாங்க உட்கார்ந்து. சரி 22 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம். ஏன்னா இது அவங்க போட்டுமா யாரோ வந்து ஆனா ஈஸியா இருக்கு, அந்த இடத்துக்கு போனா அது ஒரு ஃபீலிங் தெரியும். இருக்குதா? ஆனா இருக்கு. இது எவ்வளவு தூரம் அதை மட்டும் சொல்லுங்க. ஒரு 100 மீட்டர் இருக்குமா? ஒரு 100 அப்ப அவங்க கூப்பிட்டு போகுமா இதுல இன்னைக்கு வராங்களான்னு? அவங்க பேரு தெரியாது, ஊரு தெரியாது, கேட்டுருமா? கேட்டுலாம். சரி வர இப்போ அதை வச்சு அவங்க என்ன தேவைன்னு கேட்போம். இந்த பக்கத்துல இருக்கிறாங்களா, நேர்ல இருக்கிறாங்களா, இந்த ரூம்ல யாராவது இருந்திருக்கா? சரி, மனசார அவங்களே கூப்பிடுமே, நல்ல ஒரு மைண்டா கூப்பிடுங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு மட்டும் கேட்போம். அவங்க எல்லாம் வரமாட்டாங்கப்பா, நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு என்னோட மனசுல 1000 ஆசை வச்சிருப்பாங்க. எதனால அறியாமலே ஒருவேளை பாலா எனக்கு வேணும்ட்டாங்கன்னா, பாலா வேணும்ட்டா என்ன பண்றது? அன்னோட டாபிக் வாங்க நம்ம ஸ்டார்ட் அப்படி போனா பாரு. சவுண்ட் கிடைச்சா? சும்மா ஃபன் பண்ண. சரி சரி, நம்பிட்டி கை வச்சுக்கணும். அக்காவை கூப்பிடணும். அக்கா வா 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 வான்னா என்னோட மூத்தவங்க தானே அக்கா இருப்பாங்களா? பொண்ணு அக்கான்றது என்னடா வேற வேற மேடம் மேடம் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? அக்கான்றது ஒரு முறைகேடான வார்த்தையா? சொல்ற அந்த மாடுலேஷன் அது அக்கா கூப்பிடுவான் வந்தா ஆரட்டும் பாக்கலாம் அப்படி சொல்ற மாதிரி தங்கச்சினா தங்கச்சி பாட்டு அது என்னோட மூத்தவங்களா? சரி சரி, கார்னர்ல கை வச்சுக்கங்க. நான் ரூல் சொல்லிடுறேன், ஓகேங்களா? அவங்கள ஒரு ஆத்மாத்மா எல்லாரையும் கூப்பிடுங்க. ஆத்மாவே வா, ஆத்மாவே வா, ஆத்மாவே வா வா வான்னு ஒரு எல்லாருமே. அதெல்லாம் தெரியல, ஆத்மாவா வா தேவை இருக்குதா இங்க கோரசா கத்தணும். ஆத்மா சீமான் தெரியல, செந்தமிழ் சீமான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? கூப்பிடணும் ஃபர்ஸ்ட், ஓகேவா? அவங்க கூப்பிட்டு அவங்க வந்தாங்கன்னா, நீங்க வந்திருக்கீங்களா இல்லையா, அவங்களே கண்டிப்பா அவங்க வந்தாங்கன்னா அந்த எஸ்க்கு போகும் கை கரெக்டா. ஆமா, இல்ல நோனா வந்திருக்காங்கன்னா அர்த்தம். எப்படி மூவ் ஆகுது? அவங்க வந்துட்டாங்க, கொஸ்டின்னாலும்
வந்துட்டாங்க. நோனால அவங்க வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். இவன் இருந்து நான் இப்படி தப்பிக்க போறோம். ஓகேங்களா? அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குற மாதிரி தான் கேட்கலாம். உங்க மனசாட்சி தொட்டு உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, என்ன ஏஜ்ல இறந்தீங்க, அதுவுமே அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. ஆமாம், அவங்களுடைய ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இங்கிலீஷ் வார்த்தையால் சொல்லிடுவாங்க. நோ, இதில் கூட சொல்லலாம், இதில் சொல்லலாம். இல்லை நிறைவேறாத ஆசை அவங்களுக்கு எதாவது இருக்குன்னா உங்களால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் கேட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, பார்ப்போம். இந்த கேம் வந்து கட்டுக்கதையா இல்ல வந்து உண்மையான்றத தெரிஞ்சுப்போமே. ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பேசத்தான் புரியாது. அந்த எல்லாத்து விட டொமேட்டோ பார்த்து அதை பத்தி போகுது. அப்புறம் பேய் தான் பத்தி இன்னும் ரூல்ஸ் சொல்ல மாட்டேன்னா எல்லாருமே அவங்க தொட மேல அவங்க கை இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா வெளியே அமாவாசை சத்தியம் வந்து அவங்க கூட்டு போவாங்க. ஏய், அவன் தெரியல, இடுப்புல கை வச்சிடாத. நானும் வச்சுக்கேன். ஸ்டார்ட் பண்ணுவோம். கூப்பிடுவோமா? வரனாலும் பரவாயில்ல, கடவுளா இருக்கிற இருக்கு கொஞ்ச நேரம். சரி, ஆரம்பிக்கலாம். மனசார அவங்க நினைச்சு கூப்பிட்டு பார்ப்போம். ஆத்மாவே வா, ஆத்மாவே வா. ஓகே. 1 2 3. ஆத்மாவே வா, ஆத்மாவே வா. திருவேற்காடு வந்துருச்சு. ஆத்மாவே வா, ஆத்மாவே வா. சிவன் கோயில் தாண்டி வந்துருச்சு. ஆத்மாவே வா, ஆத்மாவே வா. காட்டு காட்டிடும். ஆத்மாவே வா, ஆத்மாவே வா. மல்பேரியா வந்துருச்சு. ஆத்மாவே வா, நெருப்பு பத்திக்கு போகுது. ஆத்மாவே வா, ஆத்மாவே வா, ஆத்மாவே வா, ஆத்மாவே வா. அதான் பேசணும்னால இந்த மாதிரிலாம் இது பண்ண வராதுடான்ட்டு நீங்க தான் வருன்றீங்க. ஆத்மாவே வா. நீங்க காமெடியா பண்றீங்க, கொஞ்சம் சீரியஸா பண்ணணும். முதல்ல 5 நிமிஷம் எப்படி கூட்டணும்? சரியா? சரி, எனக்கு ஒண்ணா சொல்ல. கூப்பிட்ட உடனே வரதுக்கு என்னடா அது? கூப்பிட்ட உடனே பாருங்க. கை கட்டி கூப்பிடுறோம். எப்படி கூட வருன்றப்பா? சீரியஸா பிரேயர் பண்ணி கூப்பிடணும், அப்பதான் வருவாங்க. ட்ரை பண்ணி. சரி, கூடும். ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுமா? ட்ரை பண்ணுவோம். சீரியஸா பண்ணுங்க. யாரும் ட்ரை பண்ணா சிரிக்காம. சரி, ஓகே. நீ சிரிக்காத. ஆமா. முடிச்சு வச்சிருவான். மணி 1 ஸ்காட்ச் இருந்தாங்க போங்க. ஆத்மாவே வா, 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 ஆத்மாவே வா. ஓ காட்டுது. அது ஓ காட்டுற. அது ஓ காட்டுறதே. கை போயிச்சு. ஏய், அது ஓலா காட்டல. அவன் தெரியல வந்தானுங்க. இவன் ஈத்து புடிச்சு வைக்க. நானும் பார்த்தேன். அது மேல வரும்னு பார்த்தா இப்படியே சுத்துதா. கை வந்துச்சு. கை இப்படிதான் போட்டு போறா. கை இப்படிதான் போட்டு போறீங்க. ஆத்மாவே கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த ஆத்மா நவுச்சு. ஆத்மா நவுத்தல. கொஞ்சம் பி சீரியஸ். இது உண்மையா நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப காமெடியெல்லாம் பண்ண தேவையில்ல. கரெக்டாக வந்து ஒரு இருக்கு இல்லை அது என்ன பார்ப்போம். ஓகேவா? ரொம்ப எல்லாருமே உன் மனசாட்சி தொட்டு எல்லாருமே அவங்களுக்கு கூப்பிடுங்க. அதுதான் எல்லாரும் பார்ப்போம். கடைசி டைம். சரி, ஓகே. அப்பயும் வரலன்னா இந்த வேஸ்ட் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஆத்மாவே வா, ஆத்மாவே வா, ஆத்மாவே வா, ஆத்மாவே வா, ஆத்மாவே வா,
ஆத்மாவே வா, ஆத்மாவே வா, ஆத்மாவே. என்னடா